பல மில்லியன் ஆண்டுகள் முன்பு பிரபஞ்சத்தின் அழகான பிராகிருதியில் தாவரங்களும் மிருகங்களும் நிறைந்த சூழலில் மனிதனின் முதன்மை முன்னோர்கள் நடக்கத் தொடங்கினர். அவர்கள் நெறிமுறையாக நடக்கின்றனர், ஆனால் சில நேரங்களில் மரங்களில் ஏறவும் கைகள் உதவுகின்றன. புதிய உலகத்தை ஆராய்ந்து பாதுகாப்பான உணவையும் பாதுகாப்பையும் தேடி அவர்கள் கடுமையான சுற்றுப்புற சூழல்களை கடந்தனர். பிறகு முதல் மனிதர்கள் கற்கள் மற்றும் காய்களை வெட்டிய வெட்டுக்களால் நுட்பமான கருவிகளை உருவாக்கத் தொடங்கினர். இது அவர்களுக்கு உணவு சமையல் எளிதாக்கியது, பாதுகாப்பையும் அதிகரித்தது. சில மனிதர்கள் குழுக்களாக சேர்ந்து வேட்டையாட விலங்குகளை பிடித்து குடும்பத்தோடு பாதுகாப்பாக வாழ்ந்தனர். அடுத்த கட்டத்தில் மனிதர்கள் தீயை கண்டுபிடித்து அதன் சக்தியை உணர்ந்தனர். தீ அவர்களுக்கு வெப்பம், பாதுகாப்பு மற்றும் சமைக்க உதவியது. அந்த தீக்கிரியைச் சுற்றி அவர்கள் கதை, அறிவு மற்றும் சமூக வாழ்க்கையை மேம்படுத்தினர். மனிதர்கள் குகைகளில் ஓவியங்களை வரைந்து உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினர். சுவாரஸ்யமான வண்ணங்கள், விலங்குகளின் உருவங்கள், கலை வடிவங்கள் மனிதர்களின் கற்பனை சக்தி மற்றும் உள்ளார்ந்த உணர்வுகளை காட்டின. சிறிய சிலைகள், இசைக்கருவிகள் மற்றும் கைவினைப் பொருட்கள் மனிதர்களின் அறிவையும் கலைத்திறனையும் வெளிப்படுத்தின. பிறகு மனிதர்கள் நிலங்களை ஆராய்ந்து பயிர்களை வளர்த்து குடியிருப்புகளை கட்டி செட்டில்மெண்ட்ஸ் உருவாக்கத் தொடங்கினர். பள்ளிகள், குடியிருப்புகள், கிராமங்கள் உருவாக சமூக வாழ்க்கை வலுவடைந்தது. தொழில்நுட்பம், சமுதாய ஒழுங்கு மற்றும் மனித உறவுகள் வளர்ந்தன. இன்று மனிதர்கள் நகரங்களில் வாழ்கிறார்கள், தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார்கள், விண்வெளியை ஆராய்கிறார்கள், அறிவியல் மற்றும் கலைகளில் புதிய உயரங்களை அடைகின்றனர். ஆனால் நாம் இன்று இருப்பது மில்லியன் ஆண்டுகளாக தொடங்கி வரும் மனித குலத்தின் நீண்ட பயணம்.